Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா strings வச்சு எப்படி various pattern create பண்றது அப்படினா நாம வந்து பார்த்துட்டு இருக்கோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம further create பண்ண போற patterns எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே பெட்டராவும் கிளியராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சேம் அதே மாதிரி strings வச்சு எப்படி வேற விதமான ஒரு pattern create பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் இன்றைக்கி நம்ம கிரியேட் பண்ண போகிற பேட்டர்ன் வந்துட்டு சிமிலர் இதே மாதிரி ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்க போகுது. பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி வரும். ஸோ அந்த பேட்டர்ன் எதனால் வேறு மாதிரி வருது அப்படின்னா சேம் இதே கூட காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு லெட்டர் சேஞ்ச் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதுவுமே நம்ம வந்துட்டு வேறு ஒரு சில பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதே கூட காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கோடை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் தான் எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் எப்படி எடுத்துகிட்டு வருதுங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இந்த கோடுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல str1 இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த ஜேக்கு பதிலாக நான் இந்த இடத்துல ஐ போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ இதே கான்செப்டில் நம்ம முன்னாடியே நம்ம வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். பட் ஆனால் இந்த மாதிரி ரிவர்ஸ் ட்ரையாங்கிளில் எடுத்துகிட்டு வருது இதுதான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக போட்டிருந்த பேட்டர்னுமே வந்துட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் தான். இந்த பேட்டர்னுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் தான். பட் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்மளுக்கு எந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னா ஸோ பேட்டர்ன் வந்துட்டு பைத்தான், அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டராக நம்மளுக்கு வந்துட்டு வந்திருக்கும். இந்த வீடியோவில் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஸோ சேம் அதே லெட்டர் தான் வரும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் லைனில் ஒரு 6 டைம்ஸ் பி வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு 5 டைம்ஸ், அதுக்கப்புறமேட்டு டி வந்துட்டு நம்மளுக்கு அத்தனை டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ 4 டைம்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஹெச், அதுக்கப்புறமேட்டு ஓ, அதுக்கப்புறம் என். ஸோ சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் ஃபார்மில் தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த சேஞ்ச் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஐ நம்ம வந்து இந்த இடத்துல மாற்றுறதுனால தான். ஸோ இப்போ இது வந்துட்டு நம்ம லைன் பை லைன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதையுமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் ஃபஸ்ட்டு போட்ட பேட்டர்ன் அதுக்கப்புறம் முன்னாடி போட்டிருந்த ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதனால தான் இது வந்துட்டு ஒரு தனி வீடியோவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா str1 யூசர் கிட்ட இருந்து அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வாங்கிக்கிறோம். ஸோ என்ன டெக்ஸ்ட் அப்படின்னா பைத்தான்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்து வாங்கிக்கிறோம். ஸோ வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லென்த்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா str1 லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன அப்படின்னா 6. ஸோ அந்த 6ங்கிற லென்த்து தான் நம்மளுக்கு இந்த இடத்துல சேவ் ஆயிருக்கும். ஸோ 3 ஐட்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்துட்டு ரோக்கு, இன்னொன்று வந்து காலம்க்கு, இன்னொன்று வந்து ஸ்பேஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென்த் 6 அப்படின்னா ஸோ ஐ வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா 0 1 2 3 4 5 அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐ வந்து நம்மளுக்கு இதை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம் தெரியும். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ஜே லூப்புக்குள்ளே வரும். ஸோ ஜே லூப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஐ கொடுத்துருக்கோம். ஸோ ஐ வந்து ஃபஸ்ட்டு 0. ஸோ இந்த இடத்துல 0 தான் இருக்கும். ஸோ 0ன்னு இருந்ததுன்னா ஐட்ரேஷன் எதுவும் இந்த இடத்துல நடக்காது. ஸோ அடுத்த லைனுக்கு போகும். அடுத்த லைனுக்கு போகும்போது ரேஞ்சில் லென்த் மைனஸ் ஐன்னு கொடுத்துருக்கும். ஸோ அப்போ 6 - 0 எதனால் 0 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐ வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு 0 பாயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ 6 - 0 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 6ன்னு வரும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 6 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 0 1 2 3 4 5 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். str1 ஐயில் இருக்கிறது நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஐயில் நம்மக்கிட்ட என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஸோ இதுதான் யூசர் கிட்டேருந்து நம்ம வாங்கின ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸிங் 0 1 2 3 4 5. ஸோ இதுதான் இண்டெக்ஸிங். ஸோ இந்த 0ல் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை நம்மளுக்கு வந்து இத்தனை டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதெல்லாம் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல ஜஸ்ட் அவுட்லைனாக மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பீங்கிற லெட்டரை எடுத்து நம்மளுக்கு இத்தனை டைம்ஸ் அதாவது 0 1 2 3 4 5 டோட்டலாக நம்மளுக்கு 6 டைம்ஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு. இந்த இடத்துல என் பேராமீட்டரில் ஸ்பேஸ் கொடுத்தனால ஒவ்வொரு லைன்லையும் ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து ஐட்ரேட் ஆகும். 0 விட்டுட்டு இந்த 1 போய் பாயிண்ட் பண்ணும். 1 பாயிண்ட் பண்ணும்போது ரேஞ்ச் ஆஃப் 1ன்னு வரும். ஸோ அப்போ வேல்யூ 0. ஸோ ஒரு ஐட்ரேஷன் நடக்கும், ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப உள்ளே வரும். ஸோ உள்ளே வரும்போது 6 - 1. ஸோ 6 - 1 அப்படின்னா 5. ஸோ 5 இருந்தது அப்படின்னா 0 1 2 3 4. ஸோ 0லேருந்து 4 டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னா 5 நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த 5 டைம்ஸ் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா str ஐயில் என்ன இருக்கும் அது ஐயில் வந்துட்டு 1 இருக்குது. 1ல் என்ன இருக்குது அப்படின்னா ஒய் இருக்குது. ஸோ 5 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த ஒய்யை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து ஐட்ரேட் ஆகும். 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 2 பாயிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ரேஞ்சில் என்ன இருக்கும் அப்படின்னா ரேஞ்ச் வந்துட்டு 2ன்னு இருக்கும். ஸோ 2 இருந்தது அப்படின்னா 0 1 2 டைம்ஸ் நடக்கும். ஸோ 2 ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும்.
ஸோ திரும்ப இந்த இடத்துல 6 மைனஸ் 2 6 மைனஸ் 2 அப்படின்னா 4. ஸோ 4ஆக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 0 1 2 3. ஸோ இந்த இடத்துல 4 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். 4 ஐட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு இந்த டீயை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும், 3 போய் பாயிண்ட் பண்ணும். டீயில் வந்துட்டு ஹெச்னுங்கிற லெட்டர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3 அப்படின்னா நம்மளுக்கு 0, 1, 2, அதாவது 3 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 3 ஸ்பேசஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல 3 இந்த இடத்துல ஜே லூப்பில் இருந்தது அப்படின்னா 0 1 2. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 0 1 2 இந்த 3 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். 3 ஐட்ரேஷன்ஸ்க்கும் எஸ்டிஆர் ஆஃப் 1 ஆஃப் 3ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ ஹெச்சை பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து அதே மாதிரி ஐட்ரேட் ஆகும், 4க்கு போகும். 4க்கு போயிட்டு இப்போ நம்மளுக்கு ஐ வந்து இந்த இடத்துல பாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஸ்பேஸிங்கில் ரேஞ்ச் ஆஃப் 4 இருந்தது அப்படின்னா ஸோ 0 1 2 3. ஸோ 0லேருந்து 4 ஐட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ 4 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வரும். ஸோ உள்ளே வரும்போது இந்த இடத்துல லென்த் மைனஸ் ஐ. ஸோ லென்த் மைனஸ் ஐ வந்துட்டு 6 மைனஸ் 4 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 வரும். ஸோ 2 வந்து 0, 1. ஸோ 2 ஐட்ரேஷன்ஸ்க்கு 0, 1 2 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். 2 ஐட்ரேஷன்ஸ்க்குமே நம்மளுக்கு இந்த 4ங்கிற லெட்டரை நம்மளுக்கு எடுத்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும், 5 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 5ஆக இருந்தது அப்படின்னா ஸோ ஸ்பேஸிங் வந்துட்டு நம்மளுக்கு 5 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து நடக்கும், 0லேருந்து 4 டைம்ஸ். ஸோ இத்தனை ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வரும். ஸோ லென்த் மைனஸ் ஐ. ஸோ 6 மைனஸ் 5 பண்ணும். 5 பண்ணும்போது 1 வரும். 1 இருந்துச்சுன்னா ஸோ 0. ஸோ 0 அதாவது ஒரு ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ ஒரு ஐட்ரேஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல நடக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஐ எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 5 பாயிண்ட் பண்ணும். ஸோ 5ல் நம்மளுக்கு எண்ணு தான் இருக்குது. அந்த எண்ணை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்துட்டு கான்செப்ட் வைஸ் இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். பட் ஆனால் இது ஒரே வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ப்ரீவியஸ் கோடை வந்துட்டு முன்னாடி வீடியோலையும் இதை வந்துட்டு ஒரு செப்பரேட் வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ எப்படி இந்த மாதிரி ஒரு பைத்தான்ங்கிற டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம இந்த மாதிரி ரிவர்ஸ் ட்ரையாங்கிளில் பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு டெக்ஸ்ட் மாற்றணும் அப்படின்னா, அதாவது இந்த ஒரு லெட்டர் மாற்றணும் அப்படின்னா எப்படி இந்த மாதிரி பேட்டர்னில் எடுத்துகிட்டு வருதுங்கிறது ரொம்பவே கிளியராக தெரியும். ஸோ பேட்டர்ன் பிரிண்டிங்லேயே நம்ம வந்துட்டு நிறைய பேட்டர்ன் பிரிண்டிங்ஸ் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுவும் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வச்சு எப்படி வெவ்வேறு பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு ஒரு பாஸ்ட் 2-3 வீக்ஸை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அது எல்லா அவுட்புட்ஸுமே நான் இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணி தான் நான் இந்த இடத்துல வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதை ஒவ்வொரு பேட்டர்னுக்குமே ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம வந்து வீடியோஸ் வந்து நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ யாராவது ஏதாவது ஒரு பேட்டர்னை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த பேட்டர்ன் பார்த்து உங்களுக்கு வந்து புரியாமல் இருந்ததுனாலும் ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ இப்போ ஜஸ்ட் ஓவரால் சம்மரி மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னில் என்னென்ன பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பிரிண்டிங்கில், அதாவது ஸ்ட்ரிங் பேட்டர்ன் பிரிண்டிங்கில் இந்த அவுட்புட் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு P பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் Y, அதுக்கப்புறம் THON அப்படின்ட்டு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு லெஃப்ட் அலைனில் தான் நம்மளுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ சேம் அதே மாதிரி லெஃப்ட் அலைனில் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பட் ஆனால் அடுத்தடுத்த லெட்டர்ஸ் எடுக்கிற மாதிரி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து P, அதுக்கப்புறம் PY, PYTH, ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து எடுக்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட் இல்லாமல் ரைட் அலைன்மெண்ட்டில், ஸோ இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே ரைட் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு PPY, ஸோ இந்த மாதிரி எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ சேம் அதே மாதிரி STR1 ஆஃப் Jக்கு பதிலாக I எடுத்தோம்னா வேற ஒரு பேட்டர்ன் கிடைக்கும்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்துட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு லெட்டர்ஸ் ஒரே மாதிரி இருந்தாலுமே கோட் வந்துட்டு வேறு. பிகாஸ் இந்த இடத்துல எடுத்தோடனே நம்ம லெட்டர்ஸை தான் பிரிண்ட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்பேசஸை பிரிண்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல லெட்டரை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துறதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு கிளியராக புரியும். ஸோ அதுக்கு அடுத்த பேட்டர்ன் நம்ம என்ன ஃபோர்த் வீடியோவில் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்ன் தான் நம்ம இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரையாங்குலர் ஃபார்ம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலரில் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரே மாதிரி லெட்டர்ஸ் வர மாதிரியும், அடுத்து வந்துட்டு ஒன்று ஒவ்வொரு லெட்டர்ஸ் வர மாதிரி நம்ம வந்துட்டு இந்த பேட்டர்ன் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபிஃப்த் வீடியோ நம்ம வந்துட்டு எந்த மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ இதே மாதிரி லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் தான், பட் ஆனால் ரிவர்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து Pலேருந்து பைத்தான் வரைக்கும் பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தோம். இது வந்து பைத்தான்லேருந்து எப்படி இதுலேருந்து எப்படி நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ சேம் அதே மாதிரி லெட்டர் மாற்றினா நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட்டில் கிடைக்கும்ங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுவுமே வந்துட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் நம்ம பார்த்த வீடியோ தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ சேம் அதே வந்துட்டு இது எப்படி நம்ம திரும்ப ரைட் அலைன்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வருது, ஸோ அதுக்கு என்ன கோட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுவுமே ரெண்டுமே ஒரே வீடியோவில் தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். எந்த மாதிரி அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரிங் ஐட்ரேஷனில் I கொடுத்துருந்தா எந்த மாதிரி, J கொடுத்துருந்தா எந்த மாதிரி அப்படின்ட்டு இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸில் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கும். ஸோ 7th வீடியோ நம்ம வந்து எந்த மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ எப்படி அப்படின்னா இது வந்து ரிவர்ஸில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல PYTHON,
ஸோ இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு ரைட் அலைன் ஆனது தான். பட் வந்து நம்மளுக்கு மேலேருந்து தான் இது வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பீல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் இந்த இடத்துல என்ன ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பீல எடுத்துகிட்டு வந்து முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் 8th வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ சேம் அதே மாதிரி இதை வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ பீல ஸ்டார்ட்டே நம்மளுக்கு வந்து எண்ணில் தான் இந்த இடத்துல முடியும். பட் நான் இது வந்து எப்படி நம்ம ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு 8th வீடியோ. ஸோ 9th வீடியோலையும் 10th வீடியோலையும் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து இந்த நேராக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எப்படி இந்த ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுதான் அது வந்து ரிவர்ஸ் ட்ரையாங்கிள். பைத்தான்லேருந்து ஆரம்பித்து எப்படி பி வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரே கேரக்டர்ஸ் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத நான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக அவைலபிளாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்தந்த பேட்டர்ன்ஸ் தான் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே இவ்வளோதான் சேஞ்சஸாங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்துக்கும் கோட் பண்ணும்போது தான் ஒவ்வொருத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன கோட் சேஞ்ச் ஆகுது, என்ன லாஜிக்கில் எப்படி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே டீட்டெயில்டாக தெரியும். ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே கிளியராக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நிறைய பேட்டர்ன் பிரிண்டிங்ஸ் இருக்கிறதுனால எந்த வீடியோக்கு அப்புறம் எந்த வீடியோன்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஓவரால் சம்மரி என்னென்ன பேட்டர்ன்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், எதுக்கப்புறம் எந்த பேட்டர்ன் நான் வந்து போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த ஓவரால் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இத்தனை பேட்டர்ன்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சோஃபார் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க கோர்ஸ் எல்லாமே நான் வந்து GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.